வணக்க மக்களை, நான் விஜயதரன். மிகப்பெரிய ஒரு சோகம் நிறைந்த செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. கிட்டத்தட்ட 20 வருடம் கழிச்சு 3 குழந்தைகளை பெற்றெடுத்த 46 வயதுடைய பெண் யாழ் போதன வைத்தியசாலையில நேற்று, அதாவது 6ஆம் தேதி 2 மணி அளவில் உயிரிழந்த விவகாரம் ஒட்டுமொத்த யாழ் மாவட்ட மக்களையும் துக்கத்துக்குள்ளாக்கியிருக்கு. என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, வடமராட்சி வதிரி பகுதியைச் சேர்ந்த யோகராஜா மஜுரதி என்று அழைக்கப்படுகின்ற அந்த பெண், அவருக்கு 46 வயது. கிட்டத்தட்ட 20 வருடம் கழிச்சு கர்ப்பமாகி 3 குழந்தைகளை கடந்த 7ஆம் தேதி யாழ் போதன வைத்தியசாலையில பெற்றெடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலமாக யாழ் போதன வைத்தியசாலையில அவசர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. சிகிச்சை பலனின்றி நேற்று, அதாவது 6ஆம் தேதி கிட்டத்தட்ட 2 மணி அளவுல சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. குறிப்பா பாருங்க, 20 வருட காலமாக ஒரு குழந்தை பாசத்துக்காக ஏங்கிட அந்த தாய்க்கு 3 குழந்தைகளை கொடுத்த இறைவன் அந்த குழந்தைகளுடைய அந்த தாய் வாழ்றதுக்கு என்ன சொல்றது, ஆயில கொடுக்கல. இதை இறைவனை நோகிறதா இல்ல விதியை நோகிறதான்னு புரியல. 20 வருட காலமாக இவ்வளவு வலியை சுமந்திருப்பாங்க, இவ்வளவு அவமானங்களை சுமந்திருப்பாங்க, இவ்வளவு வேதனைகளை அவங்க அந்த சகோதரி அந்த என்ன சொல்ற அந்த பெண் சுமந்திருப்பாங்கன்றத சொல்ல வார்த்தைகளே இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்ப இருக்க சமூகத்துல 1 வருடம் 2 வருடம் கழிச்சாலே ஏன் குழந்தை இல்லைன்னு கேட்பாங்க. அப்படி ஒரு சமூகம் தான் எங்களோட சமூகம். அவ இவ்வளவு அவமானங்களை தாங்கியிருப்பாங்க. 20 வருடம் கழிச்சு 3 குழந்தைகளை கொடுத்த அந்த இறைவன் அந்த தாயை அந்த குழந்தைகளோட வாழ விடையிலன்றது விதியை நோக்கிறதா இல்ல இறைவனை நோக்கிறதான்றே புரியல. உண்மையாவே மிக மிக ஒரு வேதனையான ஒரு செய்தி. இதை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்காக மாத்திரமில்லை, இறந்த அந்த பெண்ணுடைய, அதாவது அந்த சகோதரியுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொண்டு அவங்களுடைய குடும்பத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை பாய்.